ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த காலவெளியிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பது உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு அதிகாரத்தை நாம் திருப்புவோம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22லிருந்து நான் வாசிக்கிறேன். இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கரைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாயிருந்தபடியினால் அலைகளினால் அளவுப்பட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்தில் வந்தார். அவர்கள் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தை நீங்கள் பலமுறை கேட்டிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம், நாமே மற்றவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ஆனால் புயலின் நடுவிலே தேவன் சீஷர்களுக்கு செய்த அற்புதத்தை நாம் தியானிக்க வேண்டும். புயல் என்றால் இன்னைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை நாம் சொல்லலாம். பிரச்சனைகள், போராட்டம், நிந்தைகள், அவமானங்கள், பல விதங்களில் நாம் பாடுபடுகிறோம். இவைகள் எல்லாவற்றையும் புயலுக்கு ஒப்பனையாக நாம் சொல்லலாம். புயல், சில புயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி வீசிக்கொண்டு தான் இருக்கும். அதை தடுக்க முடியாது. நினைத்தாலும் அது அந்த பிரச்சனைகளை நம்ம விட்டு அகற்ற மிக கடினம். சில பிரச்சனைகள் நம்மோடு கூட இருக்கும், சில பிரச்சனைகள் போகும் வரும். எப்படிப்பட்ட புயலா இருந்தாலும் இந்த காலையிலே புயலின் மத்தியிலே தேவன் செய்த அல்லது தேவன் செய்யும் அற்புதத்தை ஒரு 3 காரியங்களை சொல்லி உங்களுக்கு ஜெபம் பண்ண விரும்புகிறேன். வேகமாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். முதலாவது மத்தேயு 14:22-23 சொல்லும் போது, இயேசு கூட இருந்த ஜனங்கள் எல்லாரையும் அனுப்பிவிட்டாராம். சீஷர்களையும் படகுகளை ஏறி அனுப்பினார். ஜனங்களையும் அனுப்பினார், சீஷர்களையும் அனுப்பினார். இன்னொன்னு அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை துரிதப்படுத்தினார். சீக்கிரமா போங்க, அவர்களை சீக்கிரமாய் அனுப்பினார். ஏன்னா தனித்து ஜெபம் பண்ண. சில நேரங்களே சில நபர்கள் நம்ம கூட இருந்தா நம்மளால ஜெபம் பண்ண முடியாது. அவங்களை அனுப்பிடணும், நீ கிளம்பு, நான் ஜெபம் பண்ணணும். சிலர் இருந்தா சொந்த கதை, சோக கதையை பேசிட்டே இருப்பாங்க, உங்களை ஜெபம் பண்ண விட மாட்டாங்க. சில நபர்கள் நம்ம கூட இருந்தா நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம்.
சில நேரங்கள்ல ஆண்டவருக்கே தெரியும். அதனாலதான் அவங்கள நம்மளை விட்டு கொஞ்சம் தூரமாக்குவார், கொஞ்சம் விளக்குவார். எப்பா நீ இருக்காத, இந்தவனோட சேராத. எவ்வளவு முயற்சி செய்தும் அவர்களோடு நேரத்தை செலவழிக்க கர்த்தர் விட மாட்டார். ஏன்னா அவன் துன்மார்க்கனா இருப்பான். சில நேரங்கள் அவனால உங்களுக்கு இடைஞ்சல் வரும். சில நேரங்கள் அவன் ஜெபிக்க தடையா இருப்பான். அதனால சில ஆட்களை நம்மளை விட்டு அகற்றுவார். ஆனா இங்க சீசர்களை, ஜனங்களை அனுப்பிவிட்டு சீசர்களை படைகளை ஏறி துரிதப்படுத்தி நீங்க அக்கறைக்கு போங்கன்னு அனுப்புறார். ஆனா ஆண்டவர் என்ன செய்தார்? அவர் தனித்து ஜெபம் பண்ணினார். அப்ப முதல் குறிப்பு என்ன என்றால், புயல் வரும் என்று தேவன் அறிந்திருந்தார். தேவனுக்கு தெரியும் புயல் வரும்னு. இப்படி ஒரு பிரச்சனையை சீசர்கள் சந்திப்பாங்கன்னு ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் பிரச்சனை, போராட்டம், ஐயோ பிரச்சனை, ஆண்டவரே உங்களுக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, இந்த பிரச்சனை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களே, நாம ஆண்டவர்கிட்ட புலம்புறோம். ஆனா தேவனுக்கு தெரியும் புயல் வரும்னு, தேவனுக்கு தெரியும் பிரச்சனை வரும்னு. ஆனா நாம தான் அவசரப்படுறோம். சீசர்கள் மார்க் 4:38 இந்த சம்பவத்தை சொல்லும் போது, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு அக்கறை இல்லையா, உமக்கு கவலை இல்லையான்னு சொல்றாங்க சீசர்கள். ஆனா என் ஆண்டவருக்கு தெரியும் புயல் வரும், புயல் வரும், வாழ்க்கையில புயல் வரும்னு ஆண்டவருக்கு தெரியும். லூக்கா 22:31-32 நீங்க வாசித்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே, சாத்தான் உன்னை சுலகினால் புடைப்பதற்கு என்னிடத்துல உத்தரவு வாங்கி கொண்டான். நானும் உத்தரவு கொடுத்துட்டேன்பா. ஆனாலும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். சில புயலை கர்த்தர் அனுமதிப்பாரு, சில பிரச்சனைகளை தேவன் அனுமதிப்பாரு, சில போராட்டங்களை தேவன் அனுமதிக்கிறாரு. ஆனா தேவனுக்கு தெரியும். ஆனா உங்க விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர். பேதுருவை பிசாசு சோதிக்க போறான ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா பிசாசு ஆண்டவர்கிட்ட தான் பெர்மிஷனே வாங்கியிருக்கான். ஆண்டவரே அனுமதிக்கிறார். என்னிடத்துல கேட்டான்ப்பா, நான் உத்தரவு கொடுத்துட்டேன், ஆனாலும் உனக்காக நான் என்ன செய்யறேன், ஜெபம் பண்ணுறேன். புயல் ஆண்டவருக்கு தெரியும், உங்க பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியும், உங்க போராட்டம் ஆண்டவருக்கு தெரியும், நீங்க என்ன கண்டிஷன்ல இருக்கீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். தெரிந்தும் தேவன் சில காரியங்களை அனுமதிக்கிறார். பல சூழ்நிலை அப்படித்தான் ஆண்டவர் செய்யறாரு. அதுக்காக ஆண்டவர் உங்க கூட இல்லைன்னு நினைச்சிடாதீங்க, உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். சாத்தான் எவ்வளவு உங்களை புடைப்பதற்கு, சுலகினால் புடைப்பதற்கு உத்தரவு வாங்கி கொண்டாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அதனாலதான் புயலின் மத்தியிலே உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்னு தேவனே அறிந்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சீசர்களை அனுப்பி விட்டுட்டு இவர்கள் புயலின் நடுவில் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக தேவன் தனித்து ஜெபம் பண்ணினார். ஏன்னா காற்றும் கடலும் ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறது, அவர் கண்ட்ரோல் பண்ணுவார். அவருக்கு தெரியும் நீங்க தான் பயப்படுறீங்க. சீசர்கள் தான் பயந்தாங்க. போராட்டங்களையும் பிரச்சனையும் பார்த்து நீங்களும் நானும் தான் பயப்படுவோம். ஆண்டவர் பயப்பட மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் எந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும், எந்த போராட்டத்தை எப்படி சமாளிக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் சோதிக்கப்படுகிற எவனுக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவருக்கு தெரியும் பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு. உங்களுக்கு வருகிற நிந்தையை எப்படி மாத்தணும்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் வேதம் சொல்லுது, அவர் அறிந்திருக்கிறார், புயலை அறிந்திருக்கிறார், பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார். உங்களுக்கு இந்த புயல் வரும்னு ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும். நீங்க தான் கூச்சல் போடுறீங்க, ஐயோ அம்மான்னு. ஆண்டவர் அறிந்திருக்கிறார், பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார், போராட்டங்களை அறிந்திருக்கிறார், உங்க கண்ணீரை அவர் அறிந்திருக்கிறார்.
ஆகாருடைய கண்ணீரை கர்த்தர் அறிந்திருந்தார். பிள்ளையுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அன்னாருடைய கண்ணீரை கர்த்தர் அறிந்திருந்தார், சத்தத்தை கேட்டார். சாராளுடைய கண்ணீரை கர்த்தர் அறிந்திருந்தார். பிரியமானவர், உங்க கண்ணீரை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் உங்க பிரச்சனை என்னன்னு. உங்க பிரச்சனையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியாம இந்த உலகத்துல எதுவும் நடக்கிறது இல்ல. அவருக்கு தெரியாம இந்த உலகத்துல எதுவுமே நடக்கிறது இல்ல. எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அதனால புயல் வரும்போது தேவனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு தெரியும் புயல் வரும் என்று தேவன் அறிந்திருக்கிறார். இரண்டாவது, மத்தேயு 14:25 சொல்லும் போது, இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அப்ப என்ன அர்த்தம்? முதலாவது, புயலை தேவன் அறிந்திருக்கிறார். இரண்டாவது, புயலின் மத்தியில் அவர் நம்மோடு தான் இருக்கிறார். சில நேரத்துல பிரச்சனை வந்தோடனே, ஆண்டவரே என்னை விட்டு போயிட்டீங்களே, என்னை தனியா விட்டுட்டீங்களே, ஐயோ என்ன செய்யறதுன்னு தெரியலையே, பிரச்சனை பெருசாயிருச்சேன்னு நம்ம அழுறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட தான் இருக்கிறேன், உன்னை விட்டு பிரிய மாட்டேன், உன்னை விட்டு விலகல, நான் இருக்கேன் உன் கூட. உன் கூட இருக்கிறத நீ அறியாம இருக்கலாம், ஆனா நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். பேதுருவே, சோதனையில நான் உன் கூட இல்லைன்னு நீ நினைக்கலாம், ஆனா உன் கூட தான் இருக்கிறேன். உங்க கூட தான் கர்த்தர் இருக்கிறார். காலையில இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உடைய வாழ்க்கையில ஆண்டவர் இருக்காரோ இல்லையோ என்று நீங்கள் பலவாறு யோசிக்கலாம். கர்த்தர் சொல்றார், நான் உன்னோடு கூட தான்ப்பா இருக்கிறேன். பிரச்சனையின் நடுவுல, போராட்டத்தின் நடுவுல, புயலின் மத்தியில கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அது எவ்வளவு பெரிய புயலா இருக்கலாம், அது எவ்வளவு பெரிய சூறாவளியா இருக்கலாம், எவ்வளவு பெரிய சண்டையா இருக்கலாம், எவ்வளவு பெரிய மன கசப்புகளா இருக்கலாம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை விட்டு ஒரு நாளும் பிரிய மாட்டார். உங்களை வேண்டான்னு ஒதுக்க மாட்டார். மனுஷர்கள் ஒதுக்கலாம், தேவன் ஒதுக்க மாட்டார். மனுஷர்கள் உங்களை விட்டு விலகலாம், தேவன் உங்களை விட்டு விலக மாட்டார். அவர் உங்களுக்கு சொன்னதை செய்கிற வரை உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். வாக்குரைத்தவர் வாக்கிலே உண்மை உள்ளவர், சொன்னதை செய்கிற உண்மை உள்ள கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். அதனாலதான் புயலின் மத்தியில, புயலின் நடுவுல கர்த்தர் நம்ம கூட இல்லைன்னு நினைக்காதீங்க. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். தூரத்தில் இருந்து உங்க பிரச்சனைகளை பார்க்கிறவர் அல்ல, பக்கத்துல உங்களோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 48:14 சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். இது ஏன் இந்த தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த தேவன், அது என்ன, அது அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இந்த தேவன் அந்த தேவன் சொல்லியிருக்கலாம், அதோ அந்த தெய்வம்னு சொல்லியிருக்கலாம், அதோ தெய்வம்னு சொல்லியிருக்கலாம். ஆனா பைபிள் இந்த தேவன் சொல்லியிருக்கு. இந்த அப்படின்ற வார்த்தைய நம்ம எதுக்கு உபயோகப்படுத்துவோம்? யோசனை பண்ணி பாருங்க. வீட்டிலே இருக்கிறீங்க, உங்க பிள்ளைகிட்ட ஒரு பொருள் எடுத்து கேக்குறீங்க அப்படின்னா, ஒரு 10 அடியை தாண்டி இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை சொல்லுவீங்க, அந்த கதவட, அந்த பீரோவை பூட்டு, அந்த பொருள் எடுத்துட்டு வா, அந்த டிவி ரிமோட் எடுத்துட்டு வா, அந்த ஏன்னா அந்த அப்படின்ற வார்த்தை குறைஞ்சது ஒரு 5 அடியை தாண்டி இருக்கும். ஒரு 5 அடிக்கு அங்கிட்டு இருக்கிறத பார்த்தா நீங்க அந்த அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா இந்த அப்படின்ற வார்த்தை எதுக்கு உபயோகப்படுத்துவோம்? உங்க பக்கத்திலே இருக்கிற ஒரு பொருளை பார்த்தா, இதுதான் பாருங்க, இந்த பொருள் தான் பாத்துக்கோங்க, இந்த ரிமோட் தான் அந்த டிவிக்கு, இந்த பொருள் தான் அதுக்கு, இதுதான் அப்படின்னா என்னன்னா உங்க பக்கத்துல இருக்கு, அதை எடுத்து காமிப்பீங்க. இந்த அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தூரத்துல நிக்கிற தேவன் அல்ல, இந்த தேவன் உங்கள் அருகிலே இருக்கிறவர். மத்தேயு 1:22-23 இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார், உங்க கூட.
உங்க பக்கத்துல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தூரத்திலிருந்து வேடிக்கை பார்க்கிற தெய்வம் அல்ல நம்முடைய ஆண்டவர். அருகில இருந்து அற்புதங்களை செய்கிற கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். தூரத்திலே இருந்து என்னை என் பிள்ளை செய்தேன்னு பார்க்கிற தேவன் அல்ல. உங்கள் அருகிலே அற்புதங்களுக்காக காத்திருக்கிறார். உங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்காகவே காத்திருக்கிறார். உங்களுக்காகவே அவர் காத்திருக்கிற தேவனாயிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யாரும் இல்ல, நான் பிரச்சனையில தனியா இருக்கிறேன், எனக்குன்னு யாரும் இல்ல அப்படி நினைக்காதீங்க. உங்களுக்காக வழக்காடுகிறவர், உங்களுக்காக வாசலை திறக்கிறவர், உங்களுக்காக பிரச்சனைகளை மாற்றுகிறவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நீங்க மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு நீதியை காணிக்கையாய் செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போல வெள்ளியை போலவும் புடமிடுவார். தேவன் சில நேரங்களில் நம்மள பிரச்சனைகளையும் போராட்டங்களும் வரும்போது கொஞ்சம் தூரமா இருக்கிற மாதிரி தெரியும். இல்ல, உங்க பக்கத்துல இருந்து எப்படி ஒரு நகை ஆசாரி, நகை கடைக்காரன் அத நெருப்புல போட்டு பக்கத்திலேயே உட்கார்ந்து அந்த கோல்டு, அந்த 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 வெள்ளி அல்லது அந்த பொண்ணு சூடாகும் போது அதை சுத்திகரித்து அதுல இருக்கிற கசடுகளை எடுத்து அதிக நேரம் நெருப்புல வைத்து அதை ஒரு பொருளாக மாற்றுகிறான். ஆண்டவர் அதேதான் சொல்றார். நான் உன் பக்கத்திலேயே இருந்து உன்னை புடமிட்டு உன்னை உருவாக்கி உன்கிட்ட இருக்கிற எல்லா அசடுகளையும் கழிவுகளையும் எடுத்து உன்னை சுத்தமாக்குவேன். ஒரு பொன்னை புடமிடுகிறது போல உன்னை புடமிடுவேன். உன் கூடவே இருக்கிறேன். புயலின் மத்தியில உங்களோடு கூட இருக்கிறார். தூரம் போகிறவர் அல்ல. அப்ப பிரச்சனையில இருந்து உங்களை விட்டு ஓடுறவர் அல்ல. பிரச்சனையின் நடுவில் உங்களோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க. உங்க கூட ஒருவர் இருக்கிறார். எவ்வளவு உங்க வாழ்க்கையில இருள் சூழ்ந்திருந்தாலும் பயப்படாதீங்க. எல்லாவற்றுக்கும் மத்தியில வெளிச்சம் உள்ள கர்த்தர் இருக்கிறார். விடிவு காலம் கொடுக்கிறவர். பிரியமானவர்களே, பயப்படாதிருங்கள். அவர் உங்களை விட்டு தூரம் போகல, உங்களோடு கூட தான் இருக்கிறார். நம்பர் 3, 3வது 14:25 மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்திற்கு வந்தார். கடலின் மேல் நடக்கிற கர்த்தர். ஏன் கடல் மேல் நடந்தார் என்ற வார்த்தைய அந்த இடத்துல சொல்லி இருக்கிறாங்க. ஏன் கடல் மேல் ஆண்டவர் நடக்கணும்? புரியல யாருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு தெரியல. ஏன் கடல் மேல ஆண்டவர் நடந்தார்? பேதுருவை நடக்க வைக்கிறதுக்காகவா? பேதுருவை நடக்க வைக்கிறதுக்காகவா ஆண்டவர் நடந்தாரு? இல்ல. இப்ப இந்த சீசருடைய பிரச்சனை என்ன? கூப்பிட்ட உடனே ஆண்டவர் எங்க இருந்திருக்கணும்? கப்பல்ல இருந்திருக்கணும். ஜீம் பூம்பான்னு டக்குன்னு கப்பலுக்குள்ள உட்கார்ந்து இருக்கணும். ஆனா ஆண்டவர் கப்பலுக்குள்ள வரல, கடல் மேல் நடந்தார். கடல் மேல் நடந்து வருகிறார். கப்பலை நோக்கி, படகை நோக்கி வருகிறார். சீசர்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, ஆவேசம், பேய் என்று. இப்ப நம்ம யோசிக்கணும், ஆண்டவரே இந்த சீசர்கள் ஏன் அலறாங்க, ஏன் கத்துறாங்கன்னா, காற்றும் கடலும் புயலும் சூறாவளியும் அவர்களை சுற்றி இருக்கிறது. படகு கமிழ்ந்து போகக்கூடிய அளவிற்கு கப்பல், அதாவது போட்
புரண்டு போற அளவுக்கு ஆடுகிறது. ஆனா ஆண்டவர் கடல் மேல் நடந்து வருகிறார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, மூன்றாவது காரியம், கர்த்தர் கடல் மேல் நடப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. சீஷர்கள் அவர்களுடைய பிரச்சனையே கடல் கொந்தளிக்கிறது, கடல் அலைகள்னால அளவுப்படுகிறது, அலைகள் போட்டை தாக்குகிறது. சீஷர்கள் அலறினார்கள். ஏன் தெரியுமா? கடல் மேல் கர்த்தர் நடந்து வந்தார். சீஷருடைய பிரச்சனை கடல் தான். சீஷருடைய போராட்டம் கடல் தான். கடல் கொந்தளிக்கிறது. எப்பொழுதும் ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்யும்படி நம்மோடு கூட இருக்கிறார், உண்மைதான். ஆனால் முதலாவது பிரச்சனை தான் டீல் பண்றார். சீஷர்களுக்கு புரியறதுக்காக தான் பண்றாரு. சீஷர்கள் புரிஞ்சுக்கிடணும். சீஷர்களே, அதாவது உங்க பேரை போட்டுக்கோங்க, நீங்க தான் புரிஞ்சுக்கிடணும். எடுத்த உடனே வந்து உங்க பக்கத்துல வந்து நான் இருக்கேன்னு சொல்ல மாட்டாரு. உங்களை அட்டாக் பண்ற, உங்களை அடிக்கிற, உங்களை கஷ்டப்படுத்துற அந்த கடலை, அந்த அலையை கர்த்தர் முதல்ல சரி பண்றார். உங்களுக்கு புரிய வைக்கிறார். ஏமா, நீ ரொம்ப கவலைப்படாத, கடலும் அலைகளும் என் காலுக்கு கீழேன்றார். என் காலுக்கு கீழே தான் பிரச்சனை. பிரச்சனையை தூக்கி தூக்கி முன்னாடி வைக்காத. ஐயோ என் பிரச்சனை, ஐயோ என் பிரச்சனை, எவ்வளவு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டேன், என்னை காப்பாத்த யாரும் இல்ல, பிரச்சனை பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்களே. கர்த்தர் உங்களை பாக்குறது இல்ல. முதல்ல உங்க பிரச்சனைகளை சரி பண்ணிட்டு தான், பிரச்சனையை அவ காலுக்கு கீழே போட்டு நசுக்கிட்டு தான் உங்களை பாக்குறாரு. காலையில புரிஞ்சுக்கோங்க, முதலாவது பிரச்சனைகள் ஆண்டவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது. ஏன்னா கடல் மேல் நடந்தவர் உன் பிரச்சனைக்கு மேல நடந்து அதை மிதித்து போட்டுட்டு உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். பிரச்சனையை தூக்கி தூக்கி சுமக்காதீங்க. அருமை தேவ பிள்ளைகளே, பிரச்சனையை தூக்கி தூக்கி உங்க கண்ணுல கொண்டு வைக்க 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 உங்களுக்கு பிரச்சனை தான் அதிகமா தெரியுமே தவிர சமாதானம் கிடைக்காது. பிரச்சனைகளையே பேசாதீங்க. காலையில எந்திரிச்ச உடனே நல்ல வார்த்தையை பேசுங்க. காலையில எந்திரிச்ச உடனே ஆசீர்வாதமான வார்த்தையை பேசுங்க. சிலர் எந்திரிச்ச உடனே இன்னைக்கு விளங்காதுன்றது, எந்திரிச்ச உடனே இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு, இன்னைக்கு சரிப்பட்டு வராது, இன்னைக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு ஒரு மனசுக்கே சரியில்லை, இன்னைக்கு கிழிஞ்சிரும், இன்னைக்கு உடஞ்சிரும், இன்னைக்கு விளங்காம போயிரும், இன்னைக்கு என்னமோ விளங்குற மாதிரி தெரியல. உங்க வாயில நல்ல வார்த்தை வரட்டும். பிரச்சனைகளை மாற்றுகிற கர்த்தர், பிரச்சனையின் மேல் நடக்கிறவர் இருக்கிறார். போராட்டத்தை தவிடுபடியாக்குகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். பிரச்சனைகளை இல்லாமலாக்குகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவரை நம்புங்க, அவர் பார்த்துக்கிடுவார். அப்போ பிரச்சனை என்பது கடல் தான். அதனாலதான் தேவன் கடல் மேல் நடந்தார். போட்டுக்கு நேரடியா போகாம கடல் மேல கர்த்தர் என்ன செய்தார்? நடந்து வந்தார். நாலாவது ஒரு காரியம் சொல்லணும் அப்படின்னா 26வது வசனம் பாருங்க. 26. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். எவ்வளவு கஷ்டம் பாருங்க, எவ்வளவு கஷ்டம். இன்னைக்கு எங்க வீட்டுக்கு, யார் வீட்டுக்காவது நீங்க போறீங்க, ஏதாவது ஒரு சின்ன பிள்ளைங்க இவங்களை பார்த்தா பேய் மாதிரி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். என்னைய பேய் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு நீங்க போவீங்களா? அவங்கள பாப்பீங்களா? ரோட்ல பார்த்தாலும் பேசுவீங்களா? சொல்லுங்க, நீங்க தான் யோசிக்கணும். பேய் மாதிரி இருக்குன்னு யாராவது அவங்கள சொல்லிட்டாங்கன்னா, உங்க குழம்பு நல்லாலன்னு சொல்லிட்டாலே திரும்ப குழம்பு வைக்க மாட்டீங்க, அவங்கள பார்க்க மாட்டீங்க, அவங்களுக்கு சாப்பாடே தர மாட்டீங்க. ஆனா உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவ பார்த்து சீஷர்கள் சொல்றாங்க, ஐயோ பேய், ஐயோ பிசாசு. ஆனாலும் இயேசு அவர்களோடு இருந்தார். பிராக்டிகலாவே யோசித்து பாருங்க. இயேசுவை பார்த்து பேய், பூதம், ஆவேசம் அலறினார்கள். உங்க பிள்ளையே உங்களை பார்த்தா அப்பா பேய் மாதிரி இருக்குன்னா எப்படி இருக்கும்? வேதனை எவ்வளவு கஷ்டமா இருக்கும்.
மனசு உடைஞ்சிராதா? ஆனா இயேசு கிறிஸ்து அதெல்லாம் தாண்டி அவங்க எவ்வளோ அவர் அவமானப்படுத்தினாலும் மறுபடியும் மறுபடியும் அவர்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். எத்தனையோ முறை நம்ம ஆண்டவருக்கு விரோதமான பாவம் செஞ்சாலும் மறுபடியும் மறுபடியும் வந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்கிற ஒரு கர்த்தர் இயேசு. உங்களுக்கு நன்மை செய்கிற கர்த்தர் இயேசு. உங்களை உயர்த்துகிற கர்த்தர் இயேசு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில உங்களுக்கு உங்க பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன், உங்க பிரச்சனைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தர வல்லவரா இருக்கிறார். நீங்க அவரை கேலி பண்ணலாம், நீங்க அவரை கிண்டல் பண்ணலாம், நீங்கள் அவரை புறக்கணிக்கலாம், நீங்க அவரை அவாய்ட் பண்ணலாம். ஆனா ஓடி ஓடி மறுபடியும் வந்து கடல் மேல் நடந்து அற்புதங்களை செய்து காற்றையும் கடலையும் அதட்டி நீங்க எவ்வளவு அவரை தூசிச்சாலும் மறுபடியும் மறுபடியும் உங்களோடு கூட வந்து பேசுற ஒரு கர்த்தராகிய ஆண்டவர் இருக்கிறார். இந்த தேவனை ஆராதிக்கிறதுனால இன்னும் நீங்க அவருக்கு நன்றி சொல்லும். 4 காரியத்தை உங்களுக்கு கர்த்தர் உங்களோடு பேசியிருந்தார். முதலாவது, புயல் வரும்னு அவர் அறிந்திருந்தார். 2வது, புயலின் மத்தியில் நம்மோடு கூட இருக்கிறார். 3வது, கடலின் மேல் நடந்து வருவதற்கு காரணம் உங்க பிரச்சனைக்கு மேல அவர் நடக்கிறார். என்னைக்கும் பிரச்சனை உங்க தலையில இல்ல, உங்க காலுக்கு கீழே தான் இருக்கணும். கடைசியாக 4வது, அவரை நாம் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அவர் மறுபடியும் மறுபடியும் நமக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒரு ஜெபம் பண்ணுவோமா? இந்த காலவேளையில ஆண்டவரே, எங்களோடு இடைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களோடு பேசினதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிரச்சனைகளுக்கு நடுவாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. பிரச்சனையை மேற்கொள்ளுகிறீர் ஆண்டவரே. பிரச்சனைக்கு மேல நடக்கிறீர் ஆண்டவரே. ஐயா, எங்களுடைய ஜீவியத்துல நீர் இன்னும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் கர்த்தர் செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலவெளியில இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் எக்ஸாம் காரியங்களை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல ஞானத்தை, புத்தி, அறிவை தார் ஆண்டவரே. எல்லா பிராக்டிக்கல் எக்ஸாம்லாம் ஆண்டவரே, காலேஜ்ல படிக்கிற பிள்ளைகள் பிராக்டிக்கல் எக்ஸாம்லாம் ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் உதவி செய்யும். ஞானத்தையும் புத்தியும் அறிவை தார். 12th 10th 11th 3 வகுப்புல எழுத போகிற பரீட்சைகள் ஆஸ்வதிங்க. 12th பரீட்சை நேற்று ஆரம்பிச்சிருக்கு. எல்லா பிள்ளைகளையும் ஆஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஞானத்தின் உறைவிடமே, ஞானம் தருகிற தேவனே, கர்த்தரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தின் உறைவிடமா இருந்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இந்த குழுவுல ஜெப நேரத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்கிற கர்த்தாவே, பெரிய காரியங்களை செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.